ஓபிஎஸ் அவர்களினுடைய இந்த நிலைப்பாடை அதிமுக எப்படி எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க? புதிய அவதாரம் வேற சொன்னீங்க. மேபி இது தர்மயுத்தம் 3.0வா என்னங்கிறது இல்லை. எனக்கு நிலைப்பாடுன்னு கூட வைங்க, புது நிலைப்பாடு. தர்மயுத்தம்னா சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம், சூப்பர் ஹிட் படம் தான் ஞாபகம் வரும். ஆனால் இவருடைய தர்மயுத்தம் வந்து ஆரம்பத்திலேருந்தே சொதப்பல் தான். ஆக்சுவலாக அவர் என்ன தர்மயுத்தத்தோட நோக்கம் என்ன? ஆக்சுவலாக அவர் வாயால் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சசிகலா குடும்பத்திலிருந்து கட்சியையும் ஆட்சியை மீட்பது தான் தர்மயுத்தத்தோடைய நோக்கம். அவர் வாயால் சொன்னது தான். அது மீட்டாச்சு. எல்லாமே எடப்பாடி கண்ட்ரோல் வந்துருச்சு. அப்போ ஆக்சுவலாக எடப்பாடிக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும் ஓபிஎஸ். அதென்ன உங்களுக்கு இலக்கு? அதை கூட அவர் என்ன சொன்னார்னா, சசிகலா குடும்பத்தில் நான் மீட்பேன்லாம் சொல்ல, அது மீட்கப்பட வேண்டும் அதுவும் சொன்னார். அது சொல்லாத விஷயம் வந்து அதை மீட்டு என் கையில் கொடுக்கணும். இது யார் செய்வா? நான் செய்வேன் சொல்லவே இல்லை. அவரு யாரோ செய்வாங்க, செஞ்சு என் கையில கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அப்படித்தான் கடந்த வாரம் வரைக்கும் அவரோட நிலைப்பாடு அதுதான். இப்ப நீங்க வந்துட்டீங்க கடந்த வாரம் வரைக்கும். இந்த ஒரு வாரத்துல என்னென்னமோ மாற்றம் வந்து போச்சு. இந்த ஒரு வார மாற்றம் என்ன தாக்கத்தை ஏற்படும்? ஒரு வார மாற்றம் வந்து அவருடைய வண்டி ஒற்றை மாடு வண்டியா இருந்துச்சு. பாஜக ஆதரவு அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. இப்போ அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. நீங்க ஒருவேளை டெல்லிக்கு போயிருந்தாரு கூட ஒரு பரபரப்பான செய்தியா இருந்திருக்கும். இவர்களெல்லாம் மீறி விட்டு எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு டெல்லின்னு காமிச்சா 2 நாட்கள் வந்து செய்தியில் அடிபட்டு இருப்பார். அவர் போய் அறிவாலயத்தில் போய் நின்றுட்டார். அறிவாள் என்னன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கை இப்போ ஓரளவு தெளிவு வந்துச்சு. நம்ம என்னென்னமோ பேசணும், அவர் பாஜக ஆதரவு சொன்னோம். உண்மையிலே அவர் பாஜக ஆதரவு இல்லை, அவர் எடப்பாடி எதிர்ப்பதற்காக அவர் பாஜகவை ஆதரித்துக் கொண்டிருந்தார். என்ன எதுக்காக ஆதரித்துக் கொண்டார்னா, என்னைக்காவது ஒரு நாள் பாஜக அந்த கட்சியை எடுத்து நம்ம கையில கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டு தான். அவருடைய பழைய பக்கங்களை பிரட்டினீங்க. இல்ல அது பேச்சுதான். இல்ல பேசுங்க. நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தை புரட்டி காமிக்கிறேன். இபிஎஸ் அப்படின்ற ஒருவர் வருவதற்கு முன்பாக, நான் சொல்றது அதிகாரம் இந்த வளையத்திற்குள் வருவதற்கு முன்பாகவே ஐயநாதன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் பாஜக நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்கன்றது. அது ஏதோ இபிஎஸ் அவர்களுக்காக அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்களா? தர்மயுத்தம் 1.0ன்றது வந்து இபிஎஸ்க்காக எடுத்ததா ஆதரவு? பழைய பக்கம் இல்லையா? தர்மயுத்தத்தோட நோக்கம் என்ன? முதல்ல வர ஆன்டி சசிகலா அவர் சொன்னது புரிஞ்சுக்கிட்டோம். தர்மயுத்தம் 1ல இபிஎஸ் அவங்க இல்ல. அதாவது நீங்க அவர் எடப்பாடி பத்தி பேசவே இல்ல அவர் ஓபிஎஸ். ஓகேவா? நீங்க வந்து அதனால தர்மயுத்தம் பலகாலமா எவ்வளவு வந்திருக்குது. இன்னைக்கு ஒரு புதிய ஒரு அவதாரத்துக்கு வாங்க. நீங்க அப்ப 2 விஷயத்தை அவர் தீர்வு பண்ண. ஒன்னு, அவர் திமுக கூட்டணி இல்லைங்கிறாரு. அதாவது நான் திமுக கூட உள்ள போய் சேரல, எனக்கு இன்னும் பாஜக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறத மறைமுகமா சொல்றாரு. இப்ப தொடர்ந்து அவர் முன்வைக்கப்பட என்ன கேள்வினா, நீங்க பாஜக ஆதரவா திமுக ஆதரவா? இந்த 2 கேள்விக்கும் அவர் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இன்றைய அறிக்கையில திமுக கூட்டணின்றது வதந்தி, எல்லாரும் திமுக கூட்டணி பி டீம்லாம் சொல்லி வதந்தி பரப்புறாங்க ஒன்னு சொல்லிட்டாரு. இந்த பயணத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு, அதை நான் பரமுறை செய்ய போறேன்னு சொல்ல. இந்த 2 நிலைப்பாடு தான். இந்த நிலைப்பாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக இருக்குன்னு எல்லா கட்சியுமே சொல்றாங்க. இதுல என்ன ஓபிஎஸ் புதுசா வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு? எல்லா கட்சியும் டெம்ப்ளேட் ஆக்சுவலா தமிழ்நாட்டில் அரசியல் நடத்துவதற்கான ஒரு அத்தியாவசிய டெம்ப்ளேட் ஆக்சுவலா மத்திய அரசு மாநிலத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது. இதெல்லாம் மக்கள் போய் எடுபடும். நீங்க மக்கள்னு பார்க்க வேண்டாம். மக்களை விட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ராம்கி ஒரே ஒரு நிமிஷம். மக்கள் விட்டுறலாம். அது ஒரு அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அதுல இப்ப ஐயநாதன் சொன்ன மாதிரி இதுல ஏதாவது ஒரு அதிர்வுகள் சலனத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா தொண்டர்கள் பாஜக கூட்டணி விரும்பாம இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் சரி இவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்னு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இது வந்து எப்படின்னா, எடப்பாடிக்கு நோ மோர் த்ரெட்னிங் ஃபேக்டர் ஓபிஎஸ்ங்கிறது ஒரு முடிஞ்சு போன விஷயம் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும். அதிமுக தொண்டர்களுக்கு இல்ல எடப்பாடி அதிமுக பெரும்பாலான அதிமுக எடப்பாடி தான் இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் மீட்பு குழு சொன்னா கூட நீங்க எப்படி அறிவாரத்தில் உட்காந்து அதிமுக மீட்பு குழு பேச முடியும்? நீங்க அதை விட்டுருங்க. அவர் பின்ன தொண்டர்கள் நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல இருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. நீங்க எடப்பாடி என்ன சொன்னாங்க, மதுரையை தாண்டி உங்களால எடப்பாடி போக முடியாதுன்னு சொன்னாங்களா? இன்னைக்கு ஒரு மதுரையை தாண்டி திருநெல்வேலி தாண்டி போயிட்டு இருக்காரு. இப்போ அவர் போகாத உன்ன ஏரியா வந்து ராமநாதபுரம், தேனி தான். தேனி ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் பெற்ற வாக்குகள் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்று போனார். நயினா நாயந்தர் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனார். அங்கேயே அப்பவே வந்து பாஜக அதிமுக அந்த கூட்டணி உருவாகி விட்டது. இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் நடந்து விட்டது. என்ன டிரான்ஸ்பர் நடந்தது? ஆமா, கணக்கு 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம். நயினா நாகேந்திரன் ஒரு பாஜகவோட 1ஆவது தலைவர், ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, அவ்வளவுதான். இவர் ஒரு கட்சியோட தலைவர் தினகரன். அவரால் 3 லட்சம், அதாவது ஓட்டு வித்தியாசம் குறைவாக தோற்று போயிருந்தால் கூட நம்ம ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ட் ஃபேக்டர் நம்ம சொல்லலாம். உண்மையில அவர் சொந்த தொகுதிங்க, அவருடைய சொந்த களத்துல வாங்கி அவர். அதனால தினகரனுக்கு நீங்க சொல்றீங்க, நம்ம என்ன சொல்றோம், தினகரனுக்கு அதிமுக உண்மையான அதிமுக அவங்க பக்கம் இருந்து சொன்னாங்கல்ல, அதுக்கெல்லாம் அந்த வாதம் என்னன்னா, நீங்க பேசுகிற போது நம்ம எப்படி எடுத்து ஐயநாதன் சொன்ன மாதிரி
திமுகவிடம் தோற்றதை விட்டுருங்க, அது 19 இருந்து அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. நம்பர் 2 பொசிஷன் பத்தி நான் பேசிட்டு இருக்கோம். நம்பர் 2 பொசிஷன்ல யாரு? அது அதிமுகவுக்கு சேதாரம் இல்லையா? இல்ல என்ன சேதாரம்? மெர்ஜா வந்துச்சுங்க. நம்பர் 2 யாரு வந்தாங்க? நம்பர் 2ல இருந்து எந்த ஓட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க? நம்பர் 2ல நைனா நாகேந்திரன் வந்தாரு. ஓகேவா? நீங்க அந்த இடத்துல நம்ம ஒண்ண கவனிக்கணும். தென் மாவட்டத்துல அதிமுகவே இருக்காது அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்யப்பட்டு அண்ணாமலை அதை அதிதீவிரமா கொண்டு போய் என்டிஏ வாங்கின அலைன்ஸ் ஓட்டு அது. நீங்க அதை ரொம்ப எளிதா அதுக்குள்ள இபிஎஸ் அவர்களோட எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு. அதை எளிதா போய் கூட்டி ஒரு நம்பருக்கு கொண்டு இல்ல இபிஎஸ் எதிர்ப்பு வாக்குகள் நீங்க என்ன சொல்ல மறைமுகமா சொல்றது ஓபிஎஸ் ஆதரவு வாக்குகள், ஓபிஎஸ் தினகரன் வாக்குகள் சொல்றீங்களா? இல்ல அப்ப நீங்க என்டிஏ வாக்குகளை எப்படி அதிமுக ஆதரவு வாக்குகள்னு சொல்றீங்க? என்டிஏ வாக்கு அப்படி சொல்லவே இல்லையா? அதான் சொன்னேன். நீங்க தென் தமிழ்நாட்டுல எடப்பாடி போகவே முடியாது, அங்க என்டிஏ வாக்குகள் இருக்குன்னு சொன்னீங்களா? அதனால அவர் உடைச்சு போயிட்டு இருக்காரு. அவரு கிடைக்கிற 2 நாள் நான் கோவில்பட்டி தென்காசி பக்கம் போயிட்டு வரேன். அவர் கிடைத்த அவர் போன இடங்கள்லாம் பெரிய கூட்டம், பெரிய பேனர். அவர் கடந்து போய் 2 நாள் கழிச்சு கூட மக்கள் பேசு பொருளா இருக்குது. இந்த நிகழ்ச்சி எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு தெரியும். கூட்டம் வாக்குகளை மாறிட்டு அதெல்லாம் நம்ம 10 மாசம் பேசதான் போறோம். ஆனா அந்த கூட்டம் அந்த கூட்டம் எடப்பாடிக்கு வந்த கூட்டம், ஆக்சுவலா பாஜக வந்த கூட்டம் கிடையாது, அந்த மத்த கூட்டம் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். எதுவுமே இல்ல, எடப்பாடியே இல்ல, தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டை தாண்டி போக முடியாது அப்படிலாம் சொன்ன போது அவர் ஒரு அரசியல் தளத்துல நீங்க அங்க வர முடியுமா, இந்த ஏரியாவுக்கு வர முடியுமா சொல்ல முடியும். இபிஎஸ் அவர்கள் பெருங்கொண்ட தலைவர், ஓபிஎஸ் பெருங்கொண்ட தலைவர்கள், யாரு வேணாலும் எந்த ஏரியாவுக்கும் போக முடியும்ல. இது ஒரு விவாதத்துக்கு பேசுறது, எங்க ஏரியாவுக்கு வர முடியுமா, வர முடியாம இருக்க முடியுமா? இது எடப்பாடி தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. ஓபிஎஸ் ஓட ஸ்டாண்ட் மாறினதுனால ஏபிஎஸ் இதுக்கு மேல அவருக்கு பெரிய த்ரெட்னிங் ஃபேக்டரா இருக்க போதுல. அவரு ஒரு இடம் சொல்லுங்க, ஓபிஎஸ் அவர்கள் எந்த இடத்தை மிஸ் பண்ணது இவங்களுக்கு சாதகமாச்சுன்னு சொல்லுவாங்க. அறிவாலயத்துக்கு போனதா எங்க பாரம்பரிய ஒரு அதிமுக தொண்டன் எப்படி அறிவாலயத்துக்கு போவோம்? அதாவது நீங்க பை டிஃபால்ட்டா நம்ம என்ன நினைச்சிருந்தோம், அறிவாலயம் இல்ல நீங்க ஆமா அவர் போய் சந்தித்தார்ல, முதல்ல சந்தித்தார். அறிவாலயம் இல்லங்க அது. சரி, எப்படி இருந்தாலும் திமுகவோட போய் நெருங்கி உறவாடுகிறார் அப்படிங்கிற விஷயம். அதனால தான் திமுகவோட கள்ள உறவுல இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு? இருங்க, இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு யாரெல்லாம் போய் பார்த்தாங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல இவர் அவங்கள சமிக்கை கொடுத்தாலும் பேச்சு வந்து சந்தேகப்படலைங்க. அப்பெல்லாம் சந்தேகப்படல. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தீவிர விசுவாசி தொண்டன் ஒரு அசம்ஷன்ல இவ்வளவுதான் இருந்தோம். அவருடைய நிலைப்பாடு பாஜக ஆதரவான நிலைப்பாடா என்னங்கிறத ஒரு கேள்விக்குரிய. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவர் உடல் நலம் குறித்து விசாரிக்க போயிருக்க கூடாதுன்னு சொல்ல. உடல்நலம் நீங்க அவர் என்ன மாதிரியான மூவ் பண்ணாலையும் அதுக்கு முன்னாடியே போய் அவர் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல சேர்ந்து உட்காந்து பார்த்தாரு. அப்பெல்லாம் செய்தியில் இருந்து அது எதற்குமே மறுக்கலைங்க. அவர் எதுக்குமே மறுக்கல. அதாவது நீங்க இன்னைக்கு சரி அவருடைய நடவடிக்கை விட்டுருங்க. அவர் நடவடிக்கை முன்வைத்து அதிமுக என்ன சொல்றாங்க? அவருக்கு திமுக கள்ள உறவு இருக்கு சொல்லல. இதுக்கு இடம் கொடுத்தது யாரு? இல்ல சார், அந்த இடம் தான் சார். இப்போ அவர் போய் அதுக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அவர் பயணத்திலேயே திமுக அரசுக்கு எதிராகவும் நான் நிலைப்பாடு எடுத்து பேச போறேன்லாம் சொல்றாரு. இப்போ ஒரு உடல்நலம் சார்ந்து பேசுறது அப்படின்னா இதற்கு முன்பு பெரிய ஜெயக்குமார் அவர்கள்லாம் போய் சந்திச்சு விசாரிச்சுட்டுலாம் வந்திருக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அப்படியே அடிச்சு பார்த்தலாமா? இதுல திமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு ஏதாவது எடுத்திருக்கிறாரா? திமுக நிலைப்பாட்டு ஆதரவு, அதாவது அவர் தான் சொன்னேன், நீங்க அதெல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிட்டு திமுக ஆதரவு எதிர்ப்பு பாஜக அவருக்கு எடப்பாடி எதிர்ப்பு அவ்வளவுதான். அந்த லைன்ல கிளியர் ஆயிட்டாரு. அவரால் அதை செய்ய முடியாத கட்டத்துக்கு வந்துட்டாரு. இப்ப அது அவரால் முடியாத கட்டத்துக்கு வந்துட்டார். இதுக்கு மேல அவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க போறீங்க? இதுல மேல அவருக்கு இன்சிக்னிஃபிகன்ட் முடிஞ்சு போச்சு. ஒரு முடிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். அதாவது விவாதம் இடைவேளை தான், ஆனா ஒரு முடியாத இடத்துக்கு வந்துட்டாருன்றீங்க. இதுக்கு மேல எப்படி நகர்த்த முடியும்னு கேக்குறீங்க. நம்ம பேசலாம், என்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். இப்படி ஒரு முட்டு கொடுக்கல.